ஒரு அழகான கிராமம். அங்கே திருப்பூர்ல இருந்து அங்கே தன்னோட நண்பன் பாபுவை பார்க்க வந்தா ஹரிஷ். ஆஹா! அருமையான பச்சை நிற வயலை பார்த்தவர் பாபு வீட்டுக்கு சென்றான். பாபுவும் ஹரிஷும் கல்லூரி நண்பர்கள் இருவரும் கோபி அருகே ஒரு கல்லூரி படித்துகள். கல்லூரி முடிஞ்சு ஒரு 6 மாதம் போனது. ஹரிஷ் பாபுவை பார்க்கலான்னு முடிவு பண்ணி கிராமத்துக்கு வந்தான். வந்தவனுக்கு ஆளே அடையாளம் தெரியாமல் அழகு விவசாயம் பண்ணி கொண்டிருந்தான் பாபு. ஹரிஷை பார்த்து முகம் கழுவிவிட்டு சிறு புன்னகை செய்து கொண்டு வந்தான் பாபு. டேய் ஹரிஷ், எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கியா? வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டனே ஹரிஷ் மேல் கை போட்டுக்கொண்டு நடந்தான். என்னடா நீ விவசாயம் பார்க்குற டிகிரி பறித்து இப்படி கஷ்டப்படுற? அதுக்கு பாபு சொன்னேன், எனக்கு விவசாயம் பார்க்க ஆசை, அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணுவேன். சரிடா, வேலைக்கு எதுவும் போலியா? நான் இன்டர்வியூ போனேன், அடுத்த வாரம் வர சொன்னாங்க, சென்னை போனோம். சூப்பர்டா பாபு என சொல்லி கல்லூரி கதை பேசி கொண்டு இருந்தனர். இரவும் வந்தது. வீட்டில் பாபு அம்மா அப்பா தூங்கிய பிறகு ஹரிஷ் பாபுவை வீட்டுக்கு வெளியே கூட்டி சென்று, நான் எதுக்கு வந்திருக்க என்ற காரணத்தை சொன்னான். ஹரிஷ் +2 முடித்து கல்லூரி சென்றபோது ஆரம்பமானது அந்த கனவு. அந்த கனவு அவனை அடிக்கடி தொந்தரவு செய்தது. ஒரு பசுமை நிற கிராமம், அங்கு ஒரு பாலடைந்த ஸ்கூல். அங்கிருந்து ஒரு குரல், நீ போடா, ஓடு ஓடு, நிக்காத, ஓடு. ஹரிஷ் விழித்து கொண்டான். நாட்கள் சென்றது. ஒரு நாள் பாபு சொன்னான், எங்கள் ஊர் பக்கம் ஒரு பாலடைந்த ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கே படித்தவங்க எல்லாம் ஒரு ஃபயர் விபத்தில் இறந்தாங்க. அந்த ஊர் பேர் கொல்லிமுல் பாளையம்னு. ஹரிஷ் சொன்னான். நீ சொன்னல அந்த ஊர் கொல்லிமுல் பாளையம், அங்கே போய் பார்க்கலான்னு பாபு நான் எதுக்கு வந்திருக்க காரணம் சொன்னான் ஹரிஷ். பாபு சொன்னான், நம்ம காலையும் பேசலாம் இதை பற்றி சொல்லி இருவரும் படுக்கச்சின்ன. ஒரு அழகான குயில் சத்தம். கோழி மீதமான குரல் எழுப்ப சூரியன் மெதுவாக ஏட்டி பார்க்க காலையும் பொழுது வீடிந்தது.